ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்கிட்டு அதிலேருந்து வெளியில் வர முடியாமல் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிவிட்டு இருக்கிற பர்சன் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் ரிவ்யூஸை மட்டுமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற பர்சன் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் ஜென்ரிவ்யூவை செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் சூப்பராக இருக்குது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் லைஃப்பில் இப்போ வரைக்கும் ஒருத்தங்களால் அவமானப்பட்டு அதே நீங்கள் நினச்சிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இதே கடைசி நாளாக வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களை யாராவது அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணாதீங்க. எதனாலனா ஒரு அவமானம் கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது தெரியுமா? ஒரு அவமானத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கை கொடுக்குற பலத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 உறவுகள் சேர்ந்து கொடுத்தா கூட அந்த ஒரு பலம் உங்களோட லைஃப்பில் கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அவமானத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் அவங்க ஒரு அவமானத்துக்கு அப்புறம் பிறகு வாழ்கிற வாழ்க்கைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக போடுற எஃபோர்ட் இருக்குது பார்த்திங்களா? நம்மளை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான், அவன் முன்னாடி நம்மளை வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்குள்ள அந்த ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியும் பார்த்திங்கன்னா நம்மளை வேறு லெவலில் நம்மளோட லைஃப்பை கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெற்றி பெறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணியிருப்போம். அது வாய்ப்பாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த ஒரு சில பேர் அவங்க லைஃப்பில் உண்மையாகவே அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். பட் அதை யூஸ் பண்ணிக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு எப்போடா கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப கடந்து போயிடும். அப்படி கூட சில பேர் அந்த வாய்ப்பை தவற விடுறீங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. வாழ்க்கை அப்படின்ற விஷயம் கூட நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு டைம் நம்ம வாழ்கிறது தான். ஆனால் வாய்ப்புன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 2-3 தடவை வருத அப்படின்னு வாய்ப்பை அலட்சியமாக நினைக்காதீங்க. ஒன் டைம் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணி அதில் உங்களுக்கு லக் இருந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேவையே படாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை வெற்றியோட முதல் படியாக எடுக்கணுமா இல்லை விளையாட்டாக நினச்சிக்கணுமா அப்படின்றது. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு தடவை விழுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா யாருக்குமே நடக்காத ஒன்று கிடையாது. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப விழுறோம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அடிபட்டு ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க போகிற உயரமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை கீழே விழுந்தவங்களும் 2 தடவை கீழே விழுந்தவங்களும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த பல தடவை வாழ்க்கையில் விழுந்தவங்க பார்த்திங்கன்னா சாதித்து காட்டுவாங்க. எதனால் அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை விழுந்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அவங்களுக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கும். பட் நிறைய தடவை விழுந்தவங்களுக்கு எத்தனை தடவை நம்ம விழுந்தாலும் கண்டிப்பாக நம்ம எழுந்துடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் விழுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எழுறதுக்கு தான் அப்படின்றத யாருமே மறந்துடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா